ஒரு கேம் சேஞ்சர். இது வந்து சங்கருக்கு வந்து நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருக்கா இந்தியன் 2க்கு அப்புறம், இல்ல கேம் ஓவர் ஃபார் சங்கரா? போக போக அது சங்கர் படமா இருந்ததா ஒரு தெலுங்கு படமா மாறிச்சான்றதுல தாங்க எனக்கு பிரச்சனை. ஒன்றும் சங்கர் படமா இருக்கணும், இல்லை தெலுங்கு படமா இருக்கணும். இது எதுலையுமே கலக்காத ஒரு படமா இருந்தா நான் எப்படி போய் அதை ஏத்துக்கிறது? நான் பாளைய படத்தை உட்காந்து 4 வாட்டி பார்ப்பேங்க. அவர்கிட்ட இருந்தது எல்லாமே தீர்ந்து போன மாதிரி ஒரு விஷயமும் அவரோட ரைட்டிங்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு. பட் அந்த டெக்னிக்கலா அவரோட ஒர்க்ல வந்து நீங்க ஏதாவது பார்த்து வாயை புழக்கிற பிரம்மாண்டமான சீன்ஸ் நிஜமாவே இருந்துச்சு? கதைக்குள்ள ஸ்கிரீன் பிளேல எடுத்த விதங்கள் நம்ம 1000 தப்புகள் சொல்லலாம். ஆனா படமா அந்த படம் ஒரு வண்டர்ஃபுல்லான படம். ஒரு அது மூளையை எப்படி கழட்டுறது, எப்படி கழட்டி வச்சு பாக்குறாங்க, அது என்ன டேர்ம்? என் மூளையை கலட்டி வச்சுட்டு தான் நான் போய் உட்காந்து படம் பார்த்தேன். நான் எப்பவுமே குழந்தையாட்டம் பார்ப்பேன். நமக்கு இது எந்த ஒரு படம்ங்கிறது தெரியாம பாதி குழம்பு போயிடும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து தமிழ் படம், சங்கர் படம் எல்லாத்தையும் நம்ம கழட்டி வச்சுட்டு போய் உட்காந்து பார்த்தாலுமே கூட பிரம்மாண்டமான படம். சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம்னு சொல்றோம் இல்லையா, அது பிரம்மாண்டத்தால் காட்டியிருந்தாங்க. ரைட்டர் சுஜாதாங்கிற ஒரு ஆளுமை இல்லையோ சங்கருக்கு அன்னைக்கு இருந்தே சரக்கு தீர்ந்துருச்சு தான். 2 மணி நேரம் 50 நிமிஷம் உட்காந்துட்டு வரேன்னா அந்த படம் என்ன பிரசன்டேஷனாக உட்கார வைக்குது. ஸோ இந்த படம் தப்பிச்சிடும். இது சங்கர் படம் ஒருவேளை இருக்குமோ இப்படியே நான் யோசிக்கிறதா? நான் மூளையை கழட்டி மூளையில வச்சு என்ன மூளை யோசிக்க வைக்குதுங்க. அப்படின்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது சும்மாவே இருந்திருக்கலாம். பெரிய ஹிட்டாகவும் சொல்ல முடியாது. ஆனால் படம் கண்டிப்பாக ஒரு படம் தான். இது சுத்தமாக போட்டு சங்கர் அடி அடின்னு அடிக்கிறதுன்றது அது என்னால் ஏற்றுக்க முடியாது. தாண்டி கதையும் திரைக்கதையும் கண்டிப்பாக கேம் சேஞ்சரோட ஒரு பெட்டரான ஒரு மூவியா இருந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லையா? ஒவ்வொரு டைரக்டருக்கும் அவங்களுக்கான ஸ்கில், அவங்களுக்கான ஸ்கிரீன் பிரசன்டேஷன் ஒன்று இருக்கு. நான் அங்கே போய் உட்காந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி இந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து யோசிக்கிற மாதிரி இது ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு, அப்புறம் பவர் பாயிண்ட் ஸ்லைடு நல்லா இருக்கு, இந்த நான் உட்கார என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவ்வளோதான் என் விஷயம். நான் டிக்கெட்டு கொடுக்குறேன்னா, படம் பார்க்குறேன்னா, வெளியில் வரேன்னா, இந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டு நான் வீட்டுக்கு போகணும். நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ராம்சரண் படத்தையும் தெலுங்கு படத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து. எங்களுக்கு அது சங்கர் படம். சும்மா மாசு என்டர்டைன்மெண்ட் இது மட்டும்தான் அவர் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரே தவிர அந்த டீட்டெயிலிங் மிஸ் ஆனது மட்டும்தான் இன்றைக்கி சங்கருக்கு வந்து இந்த சரக்கு எல்லாம் போனதுக்கு காரணம். டெக்னிக்கலாக அது ரொம்ப ஸ்ட்ராங். படமாக அந்த படம் ஒரு வண்டர்ஃபுல்லான படம். ஒரு 2.25 மணி நேரம் உங்களை போர் அடிக்காமல் ஏதோ ஒன்று கொண்டு போய் நான் போய் பார்க்குறது வந்து என் மூளையை கழட்டி வச்சுட்டு தான் நான் போய் உட்காந்து படம் பார்த்தேன். நான் எப்பவுமே குழந்தையாட்டம் பார்ப்பேன். இந்த லாஜிக்கல் இருக்க அந்த மூளையை கழட்டி டேபிளில் வச்சுட்டு நம்ம தியேட்டருக்குள்ள போனோம்னா சிவாஜி 2008 வந்தது தான். இப்போ எடுத்திருந்தா மேபி அது அறியும். ஆனால் 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த படம் பிடிச்சது. ஆனால் இன்னைக்கு டிவியில் பார்க்குறப்போ இந்த மூளையை தூக்கி வெளியில் வீசிட்டு அந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் அதில் என்ன சார் கதை நீங்கள் சொல்ல வரீங்க? என்ன கதை? அதையே தெரியாம பார்த்தீங்க. இல்லை என்ன கதை தெரியாமல் நான் பார்க்குறேன். என்ன கதை நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை என்ன கதைன்னு எனக்கு தெரியல. நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரியல. நான் கதைக்காக மட்டும்தான் நான் உள்ள போறேன். எனக்கு கதை சரியில்லை அதுக்கு வீட்டில் வந்து ஆடியோ கேட்டு போயிடலாம். அஞ்சலிக்குமே வந்துட்டு நேஷனல் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னும் இல்லை. இப்படி ஆர்டிஸ்ட் எல்லாருமே தமிழ், ஹீரோ மட்டும் தெலுங்குன்னா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு ஓட்டிங் நடந்து அங்கே செக் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு 100 போலீஸ்காரன் வெளியே அனுப்பிச்சிட்டு ரவுடி பசங்களை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் கிரேனை விட்டு அடிக்கிறது. இதெல்லாம் வந்து சங்கர் சாரை கையை மீறி தான் போயிருக்கு. சங்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர்கிட்ட நடிக்கணும் அப்படின்னா அவர் இந்த கண்டிஷன் போட்டு தான் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வைப்பார். அப்படியெல்லாம் வந்து குறைஞ்சு போயிட்டு யாரோ ஒருத்தங்கிட்ட போய் நான் கிடைக்கிறத வச்சு படம் பண்றேன்னு நினைக்கிற ஆள் கிடையாது. சங்கருக்கான படத்தை தான் எடுக்க முடியும். சங்கர் போய் லப்பர் பந்த பொட்டுக்கல்லி எடுக்க முடியாது. இது சங்கரோட படமா இல்லை அவர் கண்டென்ட்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா? இல்லை இந்த இடத்துல இது சங்கரோட படமான்னு கேட்டதா எனக்கு வந்துருச்சு. இது சங்கர் படம் கிடையாதுங்க. இது என்னென்ன படம் நான் சொல்லட்டுமா? கேம் சேஞ்சர் சங்கருக்கு சரக்கு தீர்ந்துடுச்சா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் பேசியிருப்போம். பிஎம்ஆர் பேங்கெட் ஏசி ஹால் சென்னை சிட்டியோட ஹார்ட்டான வடபழனியில் அமைஞ்சிருக்கு. வடபழனி முருகன் கோவில் அண்ட் வடபழனி மெட்ரோலேருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம பிஎம்ஆர் பேங்கெட் ஹாலில் 200 மெம்பர்ஸ்க்கான அகாமடேஷனும் டைனிங் ஹாலும் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட் ஸ்டேஜும் ஃப்ரீயாக தராங்க. பர்த்டே ஈவெண்ட்ஸ், ஃபேர்வெல் பார்ட்டி, வெட்டிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எல்லா ஈவெண்ட்டுமே நீங்கள் நம்ம பிஎம்ஆர் ஹாலில் கண்டக்ட் பண்ணிக்கலாம். பிஎம்ஆர் குரூப்ஸ் A to Z சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேட்டரிங், டெக்கரேஷன், ஃபோட்டோகிராஃபி, பிரைடல் மேக்கப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎம்ஆர் பார்க் ரெசிடென்சி அப்படின்னு மல்டிபிள் ரூம்ஸும் பக்கத்துலேயே அகாமடேஷனுக்கு வச்சிருக்காங்க. கால் மேலே கால் போட்டு ஈவெண்ட்டுக்கு மட்டும் வாங்க, பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பெஸ்ட் பட்ஜெட்டில் சென்னையில் கொடுக்கறது நம்ம பிஎம்ஆர் தாங்க. கால் 9841947989. 2024 ஒரு மிக முக்கியமான ரவுண்ட் டேபிளை முடிச்சுட்டு அதே இடத்துல 2025 நுழைஞ்சு தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ரிலீஸ் டேட்
ஜனவரி 10லேருந்து ஜனவரி 14 வரைக்கும் பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட்ல நிறைய படங்கள் ஒரு 7 தமிழ் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஒரு கேம் சேஞ்சர். இது வந்து சங்கருக்கு வந்து நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருக்கா இந்தியன் 2க்கு அப்புறம், இல்ல கேம் ஓவர் ஃபார் சங்கரா அப்படிங்கிறத இந்த ரவுண்ட் டேபிள்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு கேம் சேஞ்சர் பர்சனலா இந்தியன் 2க்கு பார்த்துட்டு இதை போய் பார்க்குறப்ப எனக்கு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எனக்கு அது ஒர்க் ஆச்சு. சங்கரோட படம் அப்படின்னா பிரம்மாண்டம் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹெலிகாப்டரில் அவர் காட்ட ஆரம்பிச்சது வந்து அதோட கண்டினியூட்டி போய் சாங்கில் ஆரம்பிச்சு. ஸோ சாங்ஸில் பார்க்குறப்போ ஓகே பழைய சங்கர் பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு பாசிட்டிவோட தான் ஆரம்பிச்சது. போக போக அது சங்கர் படமாக இருந்ததா ஒரு தெலுங்கு படமாக மாறிச்சான்றதுல தாங்க எனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனையாச்சு, ஏன்னா இது சங்கரோட படமாக பார்க்குறப்போ ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படமாக பார்க்குறப்போ நிறைய படம் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எனக்கு பொலிட்டிக்கல் சட்டையரை பேசுகிற மாதிரியே எனக்கு தோணலை. அவர்கிட்ட இருந்தது எல்லாமே தீர்ந்து போன மாதிரி ஒரு விஷயமும் அவரோட ரைட்டிங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ தலைவர் சொன்ன மாதிரி வந்து சங்கருக்கு சரக்கு தீர்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நிறையா நல்ல சீன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னார், கிரிஞ்சான சீன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னார். பட் உங்களுக்கு அந்த கருத்தில் வந்துட்டு சங்கருக்கு நிஜமாவே சரக்கு தீர்ந்துருச்சா? இதில் என்ன கேள்வி இது? என்றைக்கு சுஜாதா ரைட்டர் சுஜாதாங்கிற ஒரு ஆளுமை இல்லையோ சங்கருக்கு அன்னைக்கு சரக்கு தீர்ந்துருச்சு தான். அதை வந்து நீங்கள் மாற்று கருத்தவே கிடையாது. இப்போது சங்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுங்களா? அவருடைய டீட்டெயிலிங், ஒரு படத்தோடைய டீட்டெயிலிங் நல்லாயிருக்கும். அதை தாண்டி அதை டீட்டெயில்டாக கொடுக்காம வசனமாக கொடுப்பார். இப்போ முதல்வன் படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், லைக் இப்போது அந்த இன்டர்வியூ இருக்கும் ரகுவரனுக்கும் இவங்களுக்கும் ஒரு இன்டர்வியூ இருக்கும்போது, ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு பொலிட்டீஷியனாக மாறிடுவார் அர்ஜுன். ஃபைனலாக அவர் சிஎம் ஆகிடுவார். ஆனால் இந்த இடத்துல வந்து ரகுவரன் வந்து அது வந்து ஆப்போசிஷனாக இருக்கும்போது அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதுக்கெல்லாம் வந்து இவர் ஷூட் பண்ணி அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இன்டர்வியூக்கு நன்றி சொல்கிற மாதிரி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி தட் வாஸ் அ கிரேட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். அவங்கள அங்கே பேசும்போது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எப்படி கேள்வி கேட்கணுமோ கேட்டதுக்கும் இப்போ ஒரு பொலிட்டீஷியனாக வந்து அந்த இடத்துல வந்து செம்ம ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ரீசன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சுஜாதாவோடைய ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இப்போ பாய்ஸ் படத்தில் ஒரு சீன் இருக்கும், சார் எங்கே சார் தப்பு நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து பசங்களை யார் சார் ஃபேஷன் சேனல் அதெல்லாம் பார்க்க சொன்னது, டிஸ்கவரி பார்க்க சொல்லுங்கள், நேஷனல் ஜியோகிராஃபி பார்க்க சொல்லும்போது அங்கே மட்டும் என்ன வாழுதுன்னு சொல்லிட்டு ஒட்டச்சிங்க இதெல்லாம் மேட்டர் பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. தப்புன்னு அது அந்த சீன்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சுக்கிறோம், ஓகே இது ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு சீனோடைய டீட்டெயிலிங் வந்து சுஜாதா இருந்ததுக்கப்புறம் எங்கேயுமே வந்து சங்கர்ட்ட கிடையவே கிடையாது, எத்துலையுமே கிடையாது. சும்மா மாசு என்டர்டைன்மெண்ட்டு இது மட்டும்தான் அவர் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரே தவிர அந்த டீட்டெயிலிங் மிஸ் ஆனது மட்டும்தான் இன்றைக்கி சங்கருக்கு வந்து இந்த சரக்குலாம் போனதுக்கு காரணம். இப்போது அவர் வேல்பாரியை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ல, எனக்கு அது பயமே வந்துருச்சு. இப்போ ஆத்தாடி வேல்பாரியை படிக்க எங்களுக்கெல்லாம் அந்த கற்பனைலாம் வந்து ஒரு மாதிரி பயங்கர விஸ்தாரமாக இருக்கும். இதை கொண்டு போய் வந்து வேல்பாரியை வந்து நான் இதாக எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்புறம் குறைச்சி வச்சுருவாரோன்னு ஒரு பயமே வந்துருச்சு இந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம். பேசாமல் அதை வேல்பாரி நம்ம புக்காகவே படிச்சுட்டு போயிடலாம் போலடா சாமி அப்படின்னு இந்த அளவுக்கு நமக்கு மைண்டில் ஏற்ற வச்சுட்டாருன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்துங்க. ரைட்டு, எழுத்தில் வந்து நிறையா ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. பட் இன்னொரு விதத்தில் இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே குறை இல்லாமல் சுஜாதா சார் இல்லாமல் ஐஏ 2.0 இந்தியன் 2 அண்ட் கேம் சேஞ்சர் இது நாலுத்துலேயுமே பிரம்மாண்டத்துக்கான ஸ்கோப் அங்கங்கே இருந்துச்சு. நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம சொல்லலாம், கேவி ஆனந்த் கூட அவர் மிஸ் பண்ணார், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கேவி ஆனந்துமே இல்லை. பட் அந்த டெக்னிக்கலாக அவரோட ஒர்க்கில் வந்து நீங்கள் ஏதாவது பார்த்து வாயை புழக்கிற பிரம்மாண்டமான சீன்ஸ் நிஜமாவே இருந்துச்சா படத்தில்? இருந்ததுங்க. ஆக்சுவலாக எனக்கு 2 விதமான கருத்து இருக்குது. இவங்க சொல்கிறத நான் ஏற்றுப்பேன். அந்த படத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னு நான் படம் பார்த்துட்டு வந்தோடனே சொன்னேன் ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்ன பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் கதையில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் லாஜிக் மிஸ்டேக்கில் தான் படமே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி ரிலீஸ் ஆனதுக்கு 3 படத்தையும் பார்த்தேன் அந்த ஒரே நாளில். இன்ஃபேக்ட் நான் அந்த ஒரு படம் மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தேன்னா மேபி எனக்கு கனெக்ட் ஆகாமல், இல்லை அந்த ஒரு படம் மட்டும் தனியாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை பற்றி நான் ட்ரோல் பண்ணுறதுல சில வேறுபாடுகள் இருக்குது எனக்கு ஐடியாவில். நான் காலையில் மெட்ராஸ்காரன் பார்த்துட்டு அடுத்தது வணங்கான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கேம் சேஞ்சர் பார்க்குறேன். கேம் சேஞ்சர் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பார்க்குறேன். இந்த படங்கள்லாம் 2 மணி நேரம் தான். பட் அந்த 2 மணி நேரம் இந்த படங்கள் நான் பார்த்துருவேன். ஒரு சின்ன படம், ஒரு பாலாவோட பெரிய படம், அதை பார்த்துட்டு 2.25 மணி நேரம் நான் அங்கே உட்காந்தேன். இந்த 2 படங்கள் பார்க்கும்போது என்னால் அந்த உள்ளார உட்கார முடியல.
நிறைய ஒரு சின்ன படத்தில் லாஜிக் இஷ்யூஸ் நிறைய பார்த்துட்டு நான் வெளியே வரேன். ரெண்டாவது பாலாவோட படங்கள் நான் பார்த்துட்டு அந்த 2 மணி நேரம் பார்க்கும்போது யூஸ்வலான ஒரு 4 படத்தோட பேட்டர்னை எடுத்து அதை மேபி பாலாவோட படங்கள் பார்க்காதவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு அது புதுசாகவே தெரியல, ஒரு மாதிரி ஆமாம் அது ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் 2 மணி நேரம் 50 நிமிஷம் எப்படா நம்ம உள்ளார உட்கார போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவிலே நான் உள்ளே போயிட்டு அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷம் படத்தை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இவங்க சொல்கிற மாதிரி அதில் பிரச்சனைகள் எவ்வளோ வேணா இருக்கட்டும், ஆனால் நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஃபீலிங் எனக்கு அந்த 3 படத்தில் அந்த ஒரு படம் தான் கொடுத்தது. ஒரு பிரம்மாண்டமான படம், சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது பிரம்மாண்டத்தை அதில் காட்டியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீன்லேயும் ஒரு சாங்ஸு ஃபைட்ஸு இது எல்லாம் வந்து தெலுங்கு படத்து ஆடியன்ஸ்க்காகவே எடுத்ததாகவே இருந்தாலும் அது எந்த இடத்துலையும் ட்ராப் ஆகலை. இந்த 2024 ஆரம்பித்து சில படங்கள் தான் இப்போ இந்தியன் 2 நம்ம எடுத்துட்டா கூட அது அந்தளவுக்கு கிட்ட போகாதுன்னு வச்சுக்கோமே. இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது இல்லை, எங்கெல்லாம் நான் டயர்ட் ஆகிறேன்னா அங்கெல்லாம் ஒரு நல்ல சாங் வருது, நான் பூஸ்டப் ஆகிறேன். எங்கெல்லாம் நான் வந்து கடுப்பாகிறேன்னா அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு. ஸோ நம்ம சினிமாவில் இருக்கிறதுனால அந்த இப்போது லைட்டிங் ஆகட்டும், கேமரா ஃப்ரேமிங், சினிமா டெக்னிக்கலாக இருக்கிற எல்லா விஷயங்களுமே அதில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு டெக்னிக்கலாக அது ரொம்ப ஸ்ட்ராங். அந்த படம் வந்து நம்ம கதையில் 1000 பிரச்சனை சொல்லலாம். இப்போ ஒரு சீன் அமைக்கிறதுல பிரச்சனை, அதில் நிறைய கிரிஞ்சி சீன்ஸ் இருக்குது. இப்போ கதைகளுக்குள்ள ஸ்க்ரீன் பிளேயில் எடுத்த விதங்கள் நம்ம 1000 தப்புகள் சொல்லலாம். ஆனால் படமாக அந்த படம் ஒரு வண்டர்ஃபுல்லான படம், ஒரு அழகாக இருந்தது. எனக்கு அந்த ஒரு 3வது படம் நான் பார்த்துட்டு விஷுவலி ட்ரீட் கொடுத்தது. அது என்னன்னா ஒரு சினிமா சம்பந்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை சினிமா சம்பந்த ஆட்களோ போய் பார்க்குறாங்க அப்படின்னா, இல்லை ஃபேமிலியோட நீங்கள் போய் உட்காரனா கூட அந்த 2.25 மணி நேரம் உங்களை போர் அடிக்காமல் ஏதோ ஒன்று கொண்டு போய். பிரதர் நான் பேசும்போது தான் சொன்னேன், இதில் இவ்வளோ லாஜிக் இஷ்யூஸ் இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நீங்கள் நல்ல படம் பார்க்கணும், ஒரு மாதிரி விஷுவலாக நல்லா ட்ரீட்டடாக பார்க்கணும் அப்படின்னா இந்த லாஜிக்கல் இருக்க அந்த மூளையை கழட்டி டேபிளில் வச்சுட்டு நம்ம தேட்டருக்குள்ளே போனோம்னா ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நம்ம திரும்ப கண்டினியூ. அவர் சொன்ன மாதிரி தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ்க்கான படம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மகாராஜா படம் வந்து ஜப்பானில் பயங்கரமான ஹிட்டு. ஜப்பான் சினிமா ஆடியன்ஸ்க்காக அந்த படத்தை எடுக்கலை. இப்போ எல்லாருமே படம் வந்துட்டு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஒரு லைக் யாருக்கும் இவங்களுக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிக்காம பேன் இண்டியா பேன் வேர்ல்டுக்கு ஹிட் ஆகணும்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ரீசனாக வச்சுருக்காங்களா இப்போ வர டிரெக்டர்ஸ்லாம்? சங்கர் சார் ஓகே, பட் அதை தாண்டி ஒரு முதுகில் ப்ரெஷரே இல்லாமல் வந்தாலுமே நான் இந்த ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறேன் அந்த ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறேங்கிறது வந்து அது வந்து ஒரு ரீசனாக இருக்கா அவர் சொல்கிறது? அதே மாதிரி 2வது விஷயம் மூளையை கலத்தி வச்சு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு மேட்ரு. அது மூளையை எப்படி கழட்டுறது, எப்படி கழட்டி வச்சு பார்க்குறாங்க, அது என்ன டேர்மு சொல்லுங்கள். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, பேன் இண்டியா படம். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கேருந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, மணிரத்னம் சார் தான் இதில் ஆரம்பித்தது. மணிரத்னம் சாருடைய படங்கள் ரோஜா, எஸ்பெஷலி ரோஜா படம் வந்து இங்கே ஹிட் அடிக்குது. அதை வந்து ஹிந்தியில் வந்து டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அவங்க லாஜிக்கலாக ஒரு மிஸ்டேக்கில் மாட்டிக்கிறாங்க. என்ன மிஸ்டேக்குன்னா, இங்கே தமிழ்நாட்டு பொண்ணு இங்கே காஷ்மீரில் கடத்திட்டு போகிற கணவனுக்காக போகும்போது அங்கே தமிழ் பொண்ணுக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, பேச தெரியாது அப்படின்னும் போது என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த போராட்டம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஹிந்தியில் படம் எடுக்கும்போது எப்படி வந்து அந்த பொண்ணு ஹிந்திக்கார பொண்ணு எப்படி வந்து புருஷனை கடத்தி போகிறது, எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது படிக்க தெரியும்னு சொன்னால் லாஜிக்கலாக மிஸ்டேக் அடிக்கும்ல. ஸோ இந்த இதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை அதுக்கடுத்து மாற்றுறாங்க டோட்டலாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய படங்கள் நாயகனாக இருக்கட்டும், தளபதி எல்லாமே டப் பண்ணுறாங்க. டப் பண்ணும்போது அங்கே ஹிட் அடிக்குது. இது ஒருக்கப்புறம் இந்த கல்ச்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பேன் இண்டியாங்கிற அந்த கான்செப்ட் இல்லாமல் அதாவது மல்டி லாங்குவேஜ் மூவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உள்ள வருது. ஸோ அதற்கப்புறம் வந்து மணிரத்னம் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா மேக்ஸிமம் தமிழ் அண்ட் ஹிந்தி, இல்லை அங்கே ஹிந்தி ப்ளஸ் உயிரெல்லாம் அங்கே ஹிந்தியில் எடுத்துகிட்டு அதை தமிழில் டப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லேயே வந்து அவர் வந்து ஆர்டிஸ்ட்டை எடுத்து பண்ண ஆரம்பித்தார். இங்கேருந்து தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. அதற்கப்புறம் வந்து சங்கர் வந்து அதை கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தார். சங்கர் இந்தியன் படத்துலேருந்து அப்படி டோட்டலாக மாறிச்சு. ஜென்டில்மேன் வந்து அப்படியே சிரஞ்சீவி ரீமேக் பண்ணுறாரு. ரீமேக் பண்ணி அங்கே ஹிட் அடிக்குது. அதுக்கடுத்து அது ஒவ்வொரு லாங்குவேஜாக மாறுது. ஸோ இப்படி மாறும்போது அதுக்கடுத்து எதுக்கு நம்ம ஒரே படத்தை வந்து அங்கங்கே ரீமேக் பண்ணணும், நம்மளே ஒரே படத்தை மொத்தமாக எடுத்துருவோமே அப்படின்னா அதுக்கப்புறம் டோட்டலாகவே அந்த மெத்தட் எல்லாமே வந்து ஒரே அடாப்டேஷனுக்குள்ளே வருது. இப்போது இது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்துச்சு. எங்கே அதுக்கப்புறம் போச்சுன்னா, இப்போது எல்லா லாங்குவேஜ் படத்தையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா எல்லா லாங்குவேஜில் ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஃபிக்ஸேஷனில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இங்கே ஒரு நம்ம ஊர் லாங்குவேஜுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அந்த ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்த ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு, இப்படி எடுத்து போட்டு உட்காந்து பார்க்கும்போது நமக்கு இது எந்த ஒரு படங்கிறது தெரியாமல் பாதி குழம்பு போயிடும். லொக்கேஷனுக்கு ஒரு ஊர். இந்த ராவணன் படம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல படங்க. ஆனால் அந்த படம் எந்த ஊரில் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. இந்த ஒரு பாரதி ராஜா படங்களில் ஒரு படம் இருக்குது, ஒரு தாஜ்மஹால் நினைக்கிறேன்.
அந்த படத்தில் இருக்கிற காஸ்டியூம்லாம் எந்த ஊரில் எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படி ஒரு காஸ்டியூம் நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த ராவணன் படம்லாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த படத்தோட லொக்கேஷன் எந்த ஊர், இப்படி ஒரு வீடு நம்ம ஊரில் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும். ஸோ இப்போ கன்ஃபியூஷன் எங்கே வருதுன்னா, பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஆர்டிஸ்ட் வேலையும் லொக்கேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பேன் இண்டியா படம் அப்படிங்கிறது, சங்கர் பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. சங்கரோடைய கான்செப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேன் இண்டியாவாக அதுவாக தான் ரீச் ஆச்சு. இவர் கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா இங்கே இவ்வளோ பிரச்சனையுமே வராது. இப்போ இந்த பிரச்சனை எல்லாமே உடஞ்சி போய் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயே வந்தது தான் ஒரு மைனஸ். அடுத்து அவர் சொன்ன ஒரு கேள்வி வரேன், இது தெலுங்கு படம் அப்படின்றார் இல்லையா. நானுமே அதே மனநிலையில் தாங்க போய் உட்காந்தேன். இது தெலுங்கு படம் தான், நான் ஒத்துக்கிறேன். தமிழில் டப் பண்ணியிருக்காங்களா, சரி நான் ஒத்துக்கிறேன். நான் போய் பார்க்குறது வந்து என் மூளையை கலட்டி வச்சுட்டு தான் நான் போய் உட்காந்து படம் பார்த்தேன். நான் எப்பவுமே குழந்தையாட்டம் பார்ப்பேன். சரி, அதான் ஏதோ நான் ஒரு ஓரமாக கழட்டி எடுத்து வச்சுட்டு உட்காந்து இப்படி படத்தை பார்க்குறேங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே வந்து இது தெலுங்கு படம் தான் உட்காந்து பார்த்துட்டேன். அதை கன்ஃபார்ம் பண்ணார் ராம்சரண். எதில் தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணார்? அந்த ஒரு ட்ரெயின் இப்படி வந்து இந்த கத்தி எடுத்து ஹெலிகாப்டர் அப்படி போட்டு இப்படி வெட்டினார் பார்த்தீங்களா, சோடி முடிஞ்சு அப்படின்னு. ரைட்டு, இது சங்கர் படம் கிடையாது, அடுத்து பார்ப்போம் அப்படின்னு. சரி, அதோட நின்றுது. தர்பார் ஸ்டைலில் ஒன்று பண்ணுறாரு. திடீர்னு வந்து ஒரு கலெக்டரை வந்த உடனே அப்படியே அதிரடியாக வந்து இந்த எலி மூட்டை உருவுறாரு, எலி இதெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு. சங்கர் படமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சு. ஓகே, இது சங்கர் படம் போல அப்படின்னு. அடுத்து பார்க்குறது இது தெலுங்கு படம் போல். இப்போ எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அதில் அஞ்சலி நடிச்சிருக்காங்க. அஞ்சலி தமிழ் ஆக்ட்ரஸு, சங்கர் தமிழ் ஆள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருக்கிறது எல்லாருமே வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டு. இப்போ நான் படம் பார்க்க தமனும் வந்து சங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இசையமைப்பாளர், இப்படி ஆர்டிஸ்ட் எல்லாருமே தமிழ் ஆள். ஹீரோ மட்டும் தெலுங்குக்காரனா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் முட்டா போயலாம். யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுங்க. இப்போது மகேஷ் பாபு வந்து இங்கே ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா, ஸ்பைடர். ஹீரோயின் யாருமே தெரியாது, அந்த லொக்கேஷனுமே தெலுங்கு. ஏஆர் முருகதாஸ் மட்டும்தான் வந்து தமிழில், மற்ற யாருமே இல்லை. எஸ்ஜே சூர்யா 2 லாங்குவேஜ்லையும் இருப்பார். இப்போது நம்ம படம் பார்க்கும்போது அது தெலுங்கு படம் அப்படின்னு அப்படி இருந்துமே அந்த படம் ஓடலை. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, அந்த ஊர்லேயுமே ஓடலை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து தமிழ் படம் சங்கர் படம் எல்லாத்தையும் நம்ம கழட்டி வச்சுட்டு போய் உட்காந்து பார்த்தாலுமே கூட ஒன்று சங்கர் படமாக இருக்கணும், இல்லை தெலுங்கு படமாக இருக்கணும். இது எதுலேயுமே கலக்காத ஒரு படமாக இருந்தால் நான் எப்படி போய் அதை ஏற்றுக்கிறது? சரி, இது தெலுங்கு படம் தான் அப்படின்னு நம்மளும் உட்காந்து பார்த்துட்டோம்னா, நான் பாலையா படத்தை உட்காந்து 4 வாட்டி பார்ப்பேங்க. புரியுதுங்களா? நான் மூளையை கழட்டி வச்சுன்னு இப்போலாம் ஒரு டான்ஸ் ஆடினா இருப்பாங்க, அந்த பொண்ணு இடுப்பே உடஞ்சி போச்சு, அப்படி ஒரு ஆட்டாடி இருக்க மனுஷன். நான் அதை போய் உட்காந்து ரசித்து பார்ப்பேன்னா, இப்படி உட்காந்து இந்த மாதிரி ஒரு பதையை போய் உட்காந்து பார்த்துட்டு இது சங்கர் படம் இருக்கு, ஒருவேளை இருக்குமோ இப்படியே நான் யோசிக்கிறதா? நான் மூளையை கழட்டி மூளையில் வச்சு எனக்கு மூளை யோசிக்க வைக்குதுங்க. அப்படின்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது சும்மாவே இருந்துருக்கலாம்ல, அதைத்தான் சொல்ல வரேன். பட் இதை தாண்டி வந்து சங்கர் சாருக்கு சரக்கு போயிடுச்சாங்கிறதுக்கு இன்னொரு மேட்ரு என்னன்னா, சங்கரோட ப்ரோட்டகனிஸ்ட் ரோல்ஸை தாண்டி அந்த சைட் கேரக்டர்ஸ்லாம் எழுதுவார், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது விவேக் சாரை வச்சு அந்த சாரிங்கிற கேரக்டர், அந்த அறிவுங்கிற அந்த மாமா கேரக்டர், அண்ட் யூஸ்வலாகவே கவுண்டமணி ஜென்டில்மேனு, இந்த மியூசிக்னாலே சங்கர் எப்படியாவது பிடிச்சி வாங்கிடுவார் மனுஷன். ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், ஹாரிஸ் ஜெயராஜ் ஆகட்டும் வாங்கிடுவார். பட் இந்த படத்தில் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? அந்த கேரக்டர்ஸ் ஏதாவது மனசில் இருந்துச்சா, துணை கேரக்டர்ஸ், மியூசிக்? ஆக்சுவலாக நான் ரைட்டிங்க்கு அப்புறம் சங்கர் சார் மிஸ் பண்ணுறது ஏஆர்ஆர்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக ஏஆர்ஆர் இல்லாமல் அவர் பண்ண இந்தியன் 2வும் சரி, ஹாரிஸ் கிட்ட கூட அவங்க 2 பேரும் வரல அப்படின்றது தான். ஏன்னா ஹாரிஸ் கிட்ட கூட ஏதோ ஒரு மேஜிக் அவர் உருவாக்குனாரு, அது வாங்கிட்டார். பட் இந்த படத்தில் மியூசிக்குமே பெரிய இதுதான். இப்போது இது சொன்னார், இப்போ ஒரு டல் சீன் வந்து உடனே ஒரு பாட்டு வருது, அது கேட்குறோம். நிஜமாகவே அவர் ரசித்து கேட்டாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா தெலுங்கில் எப்படி இருந்தாலும் மேபி தமிழில் வரும்போது அட்லீஸ்ட் அந்த லிரிக்ஸாவது புரியுற மாதிரி இருக்கணும். பட் அதை தாண்டி மியூசிக் தான் தமனோட ஒரு பக்கா கமர்ஷியல் தெலுங்கு படத்துக்கு மியூசிக் போட்ட மாதிரி தான் இருந்தது ஒழிய இது ஒரு சங்கர் படத்தில் வருது. ஏன்னா இன்றைக்குமே அவரோட பழைய படத்தில் உள்ள சாங்ஸுக்கு இன்றைக்குமே வேல்யூ இருக்குது. இந்தியன் படத்தில் இந்தியன் 2ஓட சாங்ஸ் எல்லாம் அடித்தா கூட இந்தியன் படத்தில் வர சின்ன பிஜிஎம் பிட் இதில் வரும்போது அது ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் ஏஆர்ஆரோட அந்த மேஜிக். அந்த மேஜிக்குமே அவர் மிஸ் பண்ணுறாரு. சுஜாதா எந்த அளவுக்கு அவர் மிஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி மியூசிக்லையுமே அவர் பெருசாக மிஸ் பண்ணுறாருன்றது ஒன்று. ரெண்டாவது, ஆல்ரெடி ரைட்டிங் அந்த அளவுக்கு இல்லைன்னும் போது கேரக்டர்ஸ் அவர் எழுதும் போதே நம்மளுக்கு வந்து பெருசாக ஹீரோ தெலுங்கு படம் வந்ததுக்கப்புறம் ஹீரோவை பற்றி மட்டும்தான் இங்கே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி ராம் சரண் கிட்ட அந்த கேரக்டர் வேல்யூ பார்த்தவங்க தாண்டி அஞ்சலிக்குமே வந்துட்டு நேஷனல் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னும் இல்லை, அது ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ராம் சரண் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, 2வது ராம் சரண் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ரொம்ப சிம்பிளானவர், சைக்கிளில் வராருன்னு காட்டும் போது கூட நீங்கள் அப்படியே வைட் ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா சுற்றி க்ரெயின் சும்மா நிற்கிது, நடுவில் டான்ஸர் ஆர்டிஸ்ட் வச்சு ஆடுறாங்க. இது சங்கரோட படமா இல்லை அவர் கண்டென்ட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரா? இல்லை, இந்த இடத்துல இது சங்கரோட படமான்னு கேட்டதுனால எனக்கு வந்துருச்சு.
இது சங்கர் படம் கிடையாதுங்க. இது என்னென்ன படம்னு நான் சொல்லட்டுமா? இந்த பன்னீர்செல்வம்னு சத்திரியன் படம் இருக்கு தெரியுமா? என் தலைவன் கேப்டன் விஜயகாந்த். அதில் விஷ்ணு ஒரு சின்ன பையன் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். உன் கோபத்தை காட்டுறதா இருந்தால் நீ அதிகாரத்தில் இருந்து காட்டு, இப்படி இருந்தால் நீ ஊரையே வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் ஒன்று சொன்ன உடனே வந்து அவர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பன்னீர்செல்வம் அந்த கோபத்தை காட்டுவார். அதுதான் அந்த கேரக்டர். பேரரசுன்னு ஒரு படம். அதில் வந்து சரத்பாபு வந்து ஊர் தலைவராக இருப்பார், பிரகாஷ்ராஜ் வந்து அந்த ஊருக்கு இதாக இருப்பார், நல்லது செய்ய போவார். திடீர்னு எம்எல்ஏ ஆன உடனே என்ன பண்ணுவார், இப்படியே மாறிடுவார். மாறின உடனே அப்புறம் சரத்பாபு கொலை பண்ணி அந்த பையன் தான் பெரிய ஆளாக வந்துட்டு இவனை பழி வாங்குறதுக்காக அந்த விஜயகாந்த் தான் இது பண்ணுவார். சரியா? இது அந்த படங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்செல்வன் படம். இப்போ ஐஏஎஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறாரு இல்லைங்களா? என் தலைமை அதில் முட்டை ஊழல்லேருந்து அகிம்சையிலேருந்து இருக்கிற 4 அமைச்சரை ஃபேஸ் பண்ணுவார். இவர் ஒரே ஒரு அமைச்சர் தான் ஃபேஸ் பண்ணுறாரு. என் தலைமை 4 அமைச்சரை ஃபேஸ் பண்ணார் அந்த காலத்துலேயும். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அந்த படத்துலேருந்து இவர் எடுத்திருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இன்னொரு படம் மறந்து போயிடுச்சுங்க, தென்னவன். அது எலக்ட்ரல் ஆஃபீஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொள்கையை வச்சுருப்பார் என் தலைமை. சும்மா இப்படியே நிற்பார். 5 ரவுண்ட் ராலியில் வச்சு 5 கொள்கையை வச்சுட்டு கிட்டத்தட்ட 5 கொள்கைகளுக்குமே வந்து போராடிக்கிட்டு இருப்பார். அங்கே முதலமைச்சர் ஆடி போய் நிற்பார். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஆடுது, எஸ் சூர்யா கத்தல. சரிங்களா? அதனால இது சங்கர் படமே இல்லை. இன்னொரு சொல்ல போனால் இது மட்டுமே நீங்கள் இப்படி எடுத்துக்கக்கூடாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த சங்கர் படத்தில் நீங்கள் எதெல்லாம் ஃபேவரட் சீன்னு நினைப்பீங்களோ அது எல்லா சீனுமே வச்சுருப்பாரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன்லேருந்து ஒரு சீன் வச்சுருப்பாரு. அதே மாதிரி இந்த முக்காப்பில் வந்து இந்த கால் ஆடு தெரியுமா, அதெல்லாம் நம்மளாம் ரசித்தோம். அதையும் ஒரு சீன் வச்சு விடப்பா அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ அண்டக்காக்கா கொண்டக்காரியில் ரெண்டக்கா சாங்கெலாம் ஒரு மாதிரி அந்த செட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும்ல, அதுக்கு ஜெர்கண்டி நீ போட்டு பண்ணி விடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போது ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒரு சீன் எடுத்து அந்த இடத்துல அங்கங்கன்னு பிச்சு போட்டு வச்சு விட்டோம்னு வச்சுங்க, வேலை முடிஞ்சு. இப்போது வடிவேலோட போடா பண்ணி அப்படின்னு இடுப்பில் குத்துவார் தெரியுமா? அது வந்து இங்கே வந்து சுனில் வந்து சைடு கேரக்டராக சைடு வந்துடும் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டாரு. எல்லாமே வந்து சங்கர் படமே இல்லைங்க, சங்கர் படத்துலேருந்து எடுத்து வச்சு பண்ண ஒரு படம். சரி சார், இந்த டாபிக் வருவோம். சங்கர் சார் வந்து சங்கர் சார் படம் மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நான் ஜஸ்ட் இப்போ தான் சொன்னேன், டேரக்டருங்களை நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, கொண்டாடுற சில ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இன்றைக்கி எப்படி லோகேஷ்லாம் கொண்டாடுறோம், அதே மாதிரி ஒரு பீரியடில் அவர் கொண்டாடி இருக்கோம். அவர் படங்களை படிச்சிருக்கோம், பார்த்தவரோட படிச்சிருக்கோம். அதே எனக்கு பார்க்கும்போது அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. எனக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா அவங்ககிட்டேருந்து அந்த ஸ்கூல்லேருந்து வர எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பாலாங்கிற ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் பார்க்காமலே இருந்திருப்பாங்க. ஏன் சார் நீங்கள் ரெகுலராக இதே மூவிஸ் எடுக்கிறீங்க, அவரையே நீங்கள் அந்த கேள்வி கேட்கல? சரி, இப்போ சங்கரை போயிட்டு லப்பர் பந்து படம் எடுக்க சொல்லாமா? இப்போ சங்கரை போயிட்டு கொட்டுக்காளி எடுக்க சொல்லாமா? சரி, நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதே படத்தை சிவா இப்போ வந்து ஒரு கலெக்டர் வந்துட்டான், கலெக்டர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறான், இது வந்து ஒரு சிஎம்மாக கலெக்டர் வந்து பண்ண முடியுமா, இது வந்து ஏற்றுக்க முடியாது இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சிவாஜி கலெக்டரே கிடையாது. அவர் ஒரு பிரைவேட் செக்டார்லேருந்து வெளியூர்லேருந்து வந்த ஒரு என்ஆர்ஐ இங்கே கவர்மெண்ட்டே தலைகீழ பரட்டி போடுறான். அது ரஜினிகாந்த் செய்கிறாரு. அதை நம்ம கொண்டாடுற அவர் கவர்மெண்ட் செக்டாருக்கே சம்மந்தம் இல்லாத ஆள் இங்கே வராரு, எம்எல்ஏ பிடிக்கிறாரு, பின்னாடி குச்சை சொருவுறாரு, ஒரு மேஜிக் பண்ணுறாரு, எல்லாரையும் பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு. அதை உட்காந்து கை தட்டி ஃபஸ்ட்டு 100 கோடி தமிழ்நாட்டில் நம்ம கலெக்ஷன் கொடுக்குறோம். அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இந்த படத்தோட பிரச்சனையே இது வந்த கால பீரியட் தான். இப்போ ஒரு 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 கலெக்டராக இருக்கான், இவன் இதை பண்ணுறான், இதை பண்ண முடியும், இது லாஜிக்கல்னு அவன் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறான் இல்லையா? அது ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா, இன்னைக்கு அட்வான்ஸ்டாக சினிமா பார்வையாளருக்கு வளர்ந்துட்டோம். இதை விட மோசமான ஒரு கதை தான் சிவாஜி. அந்த கதையை அன்னைக்கு ஃபஸ்ட்டு 100 கோடியை கொண்டு போய் நிப்பாட்டினது நாம தான். அப்போ பிரைவேட் செக்டார்லேருந்து ஒருத்தன் செய்ய முடியும் போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வர கலெக்டரால் இதை செய்ய முடியாது, பாசிபிலிட்டி உண்டு. கலெக்டர் இதை செய்ய முடியும் பாசிபிலிட்டி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை உங்களால் ஏன் ஏற்ற முடியலன்னு கேட்குறேன். சங்கருக்கான படத்தை தான் எடுக்க முடியும். சங்கர் போய் லப்பர் பந்த கொட்டுக்கல்லி எடுக்க முடியாது, ஒரு மிஷ்கின் படத்தை எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அவரோட மேக்கிங் என்னவோ, அவரோட மேக்கிங் பாலா படத்தை தான் எடுக்க முடியும். ஒவ்வொரு டேரக்டருக்கும் அவங்களுக்கான ஸ்கில், அவங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. எனக்கு இது போர் அடிக்குன்னு அவங்க என்ன மாதிரி படம் கொடுக்கணும்? அவர் இந்த படத்தில் பிரச்சனை இருக்குது, ஒத்துக்கிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய டேரக்டர் இத்தனை கோடி போட்டு படம் எடுத்திருக்கான். கதை எழுதும்போது மாற்றிருக்கலாம், படம் எடுக்கும்போது மாற்றிருக்கலாம், இல்லை வந்ததுக்கப்புறம் மாற்றிருக்கலாம். இந்த தண்ணியில் கோடு போட்டு பார்டர் பிடிக்கிற சீன் ஆகட்டும், இந்த ஃபயர் சர்வீஸ் வண்டி உள்ளே போகலன்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்தில் ஒரு ஷாப்பிங் மால் அடிக்கிற சீனுக்கு நிறைய கிரிஞ்சி சீன்ஸ். ஒரு ஓட்டிங் நடந்து அங்கே செக் ஆகிட்டு இருக்கு, அங்கேருந்து ஒரு 100 போலீஸ்காரன் வெளியே அனுப்பிச்சிட்டு ரவுடி பசங்களை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் கிரேனை விட்டு அடிக்கிறது. இதெல்லாம் வந்து சங்கர் சாரை கையை மீறி தான் போயிருக்கும். என்ன காரணம்னா அங்கே
லீடிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க. இப்போ ராம் சரணோட ஃபேமிலி அரசியலில் இருக்காங்க. இப்போ அவரு ஃபியூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அவருக்கு தகுந்த மாதிரி சினிமா மாற்றிருக்காரு. எனக்கு இப்படி ஒரு சினிமா வேணும், எனக்கு இப்படி ஒரு அரசியல் சார் சினிமா வேணும்னு அவர் கேட்டிருப்பாரு. வேற வழியே இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ மீம் ஒன்று பார்த்தேன். ஒரு நம்ம இந்த கோமாளி படத்தில் வர ஒரு சீன், ஒரு பையன் அந்த 2 பசங்க என்கிட்ட ரப்பர் இருக்குது, அது இருக்குது, இருக்குன்னு சொன்னோம், உடனே பிஸ்கெட் இருக்குது அப்படின்னு போட்டு கொடுப்பான். ஒரு சீன் வரும். அதை இப்படி போட்டிருக்காங்க. தெலுங்கு சினிமா சொல்லுது. அதை என்கிட்ட பாகுபலி இருக்குது, என்கிட்ட வந்து RRR இருக்குது, என்கிட்ட வந்து புஷ்பா இருக்குது 1000 கோடி பட்ஜெட்டில், உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கா அப்படின்னு இந்த பையன் வந்து சொல்கிறான். உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறான் அந்த பிஸ்கெட் கேட்குற பையன். ஏன் அப்படின்னு இந்த ஃபிசிக்ஸை புட்டு கையில் கொடுக்குறான். தமிழ் ஆடியன்ஸு புட்டு அவன்கிட்ட கொடுக்குறான். ஸோ ஃபிசிக்ஸை தாண்டி நீ ஒரு விஷயத்தை பண்ண முட்டாள்தனமாக நீ ரசிப்ப, உனக்கு ஒரு 1000 கோடி வரும், 1000 கோடி 1500 கோடி வரும். நீ அதை பிரேக் பண்ணால் நம்பக்கூடிய ஆடியன்ஸ் அவன்கிட்ட இருக்கான். இப்போ ஏன்டா இதெல்லாம் வந்து நம்ப மாட்டேன்னா நமக்கு அது நம்ப முடியல. ஆனால் இந்த படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது ரஜினி நடிச்சிருந்தா, கமல் நடிச்சிருந்தா மேபி இங்கே பெரிய ஹிட்டாக இருக்கும். இது வந்த பீரியட் தான் சரியில்லை தவிர மற்றபடி அதுக்கப்புறம் இதில் இருக்கிற யூஷுவல் பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக சங்கர்னே சொல்லாதீங்க. இது சங்கர் படம் மாத்திரம் இல்லை. ஒரு ஹீரோ உள்ள வந்துட்டா, ஒரு சங்கர் இட்ஸ் டேரக்டர், அவ்வளோதான். ஒரு ஹீரோ உள்ள வந்துட்டா அது யார் உள்ள வரான்னு இருக்கு. ரஜினி வந்தால் அந்த படத்துக்கு ஒரு ஃபேம் ஆகுது, கமல் வந்தால் ஒரு ஃபேம் ஆகுது, இப்போ வந்து நார்த்லேருந்து ஒரு ரித்திக் ரோஷன் வந்தால் ஒரு ஃபேம் ஆகுது. அதே மாதிரி ராம் சரண் உள்ள வந்துட்டாருன்னா அது ராம் சரண் படமாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ சங்கர் அவர் மேக்கிங், எனக்கு இந்த இவரோட விஷயங்கள் இங்கே செட் ஆகலை, இவரோட மேக்கிங்கோ இவரோட திங்கிங்கோ ரைட்டிங்கோ ஒர்க் ஆகலைங்கிறனால தான் அவர் அங்கே போகிறார். ஓகே, அங்கே ஒர்க் ஆகலை, எனக்கு இங்கே வந்து ஒரு படம் கொடு. முருகதாஸ் அப்படி தான் போகிறாரு. எனக்கு இங்கே ஒர்க் ஆகலை, நான் போய் அந்த படத்தை ஒன்று பண்ணுறேன்ட்டு போகிறாரு இல்லையா. அங்கே வேற ஒரு மேஜிக் பண்ணலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். இங்கே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்னு போகிறாரு இல்லையா. அந்த பிரேக் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ ராம் சரண் என்ன கேட்டிருக்காரோ அதை தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட இந்த மேக்கிங் டிசைன் நம்ம தப்பு சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி டிசைனா அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம ரீசெண்டாக பேசணும் இல்லையா. ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும், பெரிய சக்ஸஸ் ஆகணும், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ப்ரெசன்டேஷன், இது 3 முக்கியம். அந்த 3த்துல ஏதாவது ஒன்று நல்லா இருந்தால் கூட அந்த படம் தப்பிச்சிருன்னு சொன்னேன். இதில் ஸ்டோரியும் பிரச்சனை இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் ப்ரெசன்டேஷன் 100% நல்லா இருக்குது. நான் 2 மணி நேரம் 50 நிமிஷம் உட்காந்துட்டு வரேன்னா அந்த படம் என்னை ப்ரெசன்டேஷனாக உட்கார வைக்குது. ஸோ இந்த படம் தப்பிச்சிடும். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் படம் கண்டிப்பாக ஒரு படம் தான். இதை சுத்தமாக போட்டு சங்கரை அடிக்கடி அடிக்கிறதுன்றது அது என்னால் ஏற்றுக்க முடியாது ஒரு விஷயம். ஸோ வெற்றிமாறனுக்கு இதே விஷயத்த சொன்னோம். வெற்றிமாறன் மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருந்தார். அப்போ வந்து நம்ம வெற்றிமாறனுக்கு நம்ம ரைட் ஆஃப் பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு சங்கருக்குன்னு வரும்போது சங்கர் படம் தான் எடுக்கிறாரு. நான் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், வெற்றிமாறனோட மேக்கிங் அது இல்லைன்னு தான் சொன்னேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவர் பாதையிலேருந்து தான் விலகி போய் முழு நேரம் அரசியல்வாதியாக ஆனதுனால வந்த பிரச்சனை தான் சொன்னேன். ஆனால் வெற்றிமாறன் எல்லா படத்துலையுமே அரசியல் பேசியிருக்காரு. அரசியல் மட்டுமே பேசல. இல்ல சங்கர் எல்லா படத்துலையும் பிரம்மாண்டம் மட்டுமே காட்டியிருக்காரு. இங்க கிரிஞ்சும் சேர்த்து காட்டியிருக்காரு. அங்க நீங்க அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது வெற்றிமாறன் எல்லா இடத்துலையும் அரசியலும் பேசியிருக்காரு, கமர்ஷியல் விஷயமும் வச்சிருக்காரு. அங்க அரசியல் மட்டும் பேசியிருக்காரு. ஸோ உங்களால் வந்து ஒரு வெற்றிமாறன் படத்துலேருந்து மாறுதலாக கொஞ்சம் விஷயங்கள் மாறி அவர் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு அரசியல் பேசுனா பொறுத்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த 3 விஷயம் சொன்னேன். இப்போ நான் கதை, திரைக்கதை, ப்ரெசன்டேஷன். விடுதலையில் கதையும் எனக்கு பிடிக்கல, ப்ரெசன்டேஷன் பிடிக்கல. அது 3மே சரி இல்லாதனால தான் அந்த பிரச்சனை. அது ப்ரெசன்டேஷனை தாண்டி கதையும் திரைக்கதையும் கண்டிப்பாக கேம் சேஞ்சரோட ஒரு பெட்டரான ஒரு மூவியாக இருந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லையா? ஏற்றுக்க மாட்டேன். ஏங்க நீங்க நாளைக்கே கூட சிவாஜி படத்தை ரெஃபரன்ஸுக்கு ஒன்று சொன்னீங்க இல்லையா. சிவாஜி படத்தப்போ ஏவிஎம் பேனர், நான் இதுக்குள்ளே ரொம்ப வருஷமாக வந்து போட்டி தருறதுனால தெரியும். ஏவிஎம்க்கு ஃபஸ்ட் டைம் வந்து கேசட்டில் வந்து ஸ்டோரி கொடுத்துருக்காரு சங்கர். அவ்வளோ சீக்கிரத்தில் யார்ட்டையும் ஸ்டோரி சொல்ல மாட்டார். ஈவன் ஹீரோக்கு லைன் மட்டும்தான் சொல்லுவார், தவிர ஸ்டோரி சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட சங்கர் அவ்வளோ பெரிய ஆளுமை. சங்கர் சார் படம்னா 2 வருஷம் கால் ஷீட் கொடுத்தாகணும். 2 வருஷம் அவர் என்ன கதையை மைண்டில் வச்சிருக்காரோ அந்த மைண்டு தான். ஒரு சின்ன சீனு கூட வெளியில் லீக் ஆகாது. என்ன கதைன்னு கேட்டிங்கனாலும் கூட சங்கர்கிட்ட போயிட்டு முதல் படத்தோட கதை என்ன சார்னு கேட்டு பாருங்க, அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஒருத்தனுக்கு திடீர்னு வந்து முதல்வர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துடுது, என்ன நடக்குதுங்கிறது கதை சொல்லிட்டு போயிருப்பார். எதுக்கு திடீர்னு ஒருத்தனுக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை வருது? இப்படி தான் நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம். படம் பார்க்கும்போது என்ன எப்படி ஒரு மேக்கிங் இருக்குது அப்படின்லாம். இப்படிப்பட்ட சங்கர் இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னாடி வரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு பஞ்ச் டைலாக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா படத்துலையும் பஞ்ச் டைலாக் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சிவாஜி படத்தில் மட்டும்தான் ரஜினி சாருக்கு பஞ்சுங்கிறதே ஒன்று இருக்காது. எல்லாத்துலேயுமே வந்து விவேக் வேணா பஞ்சு பேச போறியா சிவாஜி, வேணா இப்போ விரல் நின்ற பசங்களாம் பஞ்சு பேசு சிவாஜி, நானே பேசுகிறேன் சிவாஜி அப்படின்னு சொல்லிகிட்டே ஆரம்பித்து விவேக்க கவுண்டர் கொடுக்க வச்சுட்டு இவர் சீனுக்குள்ளே போவார். புரியுதுங்களா? அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களே, யாரோ ஒரு என்ஆர்ஐ வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் மாற்றிடுறேன் நானுன்னு. அவருடைய அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். அந்த கண்டென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து என்ஆர்ஐ அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டு
டோட்டலாகவே வந்து சுஜாதாவுடைய ஐடியா. அந்த என்ஆர்ஐங்கிறது ஒருத்தர் எஜுகேஷனுக்குள்ளே வராரு. எஜுகேஷனில் இருக்கிற அந்த எஜுகேஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அவர் பண்ண விட மாட்டேங்கிறாரு. அதற்கப்புறமா அவர் அந்த கண்டென்ட் வந்து எஜுகேஷன் இதை தாண்டி தான் போகுமே தவிர, மணி லாண்ட்ரிங் இந்த கான்செப்டுக்குள்ளே தான் போகுமே தவிர பாலிடிக்ஸ்குள்ளே பொலிட்டிக்கல் சட்டைக்குள்ளே வராது. ஸோ பிரச்சனை அது வேறு. அண்ட் ரெண்டாவது என்ன தெரியுமா, சங்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் இந்த எஜுகேஷனுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் மட்டும்தான். இதை வச்சு தான் அவர் இத்தனை வருஷமாக நிறைய ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ பாலுமேந்திரா சார் எடுத்துங்க, மறுபடியும் ஒரே கதை தான். ரெட்டைவால் குருவியும் ஒரே கதை தான். சதிலீலாவதி ஒரே கதை தான். ஒரு பொண்டாட்டி புருஷன், இன்னொரு ஒரு சைடில் ஒரு கீப்பு, இது 3 வச்சு 3 படம் எடுத்துருப்பார். 3மே ஹிட்டு. நாங்கள் வந்து அவர் கதையை அப்படியே எடுத்திருக்காருன்னா, இப்போ பாலுமேந்திரா சார் எடுத்திருக்காரு இல்லையா, இந்த 3 படமே ஹிட்டு தானே. 3மே ரசிச்சோம்ல. பீரியடெல்லாம் இல்லைங்க. அவரே முதல்வன் படம் ஒரு சூப்பர் படம், ஒன்று முதலமைச்சர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாரு. அதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது. இந்தியன் படத்தில் அவரே ஒரு வர்ம கலையை வச்சு ஒன்று கொடுக்குறாரு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு சிஎம்க்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது இது அவ்வளோன்றீங்க. இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இது சங்கரோட தலையெல்லாம் இருக்குது. அவங்க ஊரில் வந்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி பெருசு அது இதுன்னு. சங்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர்கிட்ட நடிக்கணும் அப்படின்னா அவர் இந்த கண்டிஷன் போட்டு தான் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வைப்பார். அப்படியெல்லாம் வந்து குறைஞ்சி போயிட்டு யாரோ ஒருத்தங்கிட்ட போய் நான் கிடைக்கிறத வச்சு படம் பண்ணுறேன்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அப்படி நினச்சிருந்தாருன்னா இந்தியன் 2 எப்போ எடுத்து முடிச்சுருந்துருப்பாரு. எதுக்கு லைக் ஆகும் அவருக்கு பிரச்சனை வந்து இத்தனை வருஷம் கிடப்பில் போட்டு இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி அவர் வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து சங்கர் தான் இங்கே எல்லாமே மேஜர் டாமினேஷன். ஏன் சங்கரை மட்டும் இங்கே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா, ராம் சரணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சங்கர் அப்படிங்கிற இயக்குனர்கிட்ட யார் போனாலுமே 2 வருஷம் கான்ட்ராக்ட். ரஜினி சார் வந்து அதற்கு முன்னாடி வரைக்கும் 6 மாதத்தில் ஒரு படம் முடிச்சு அடுத்தடுத்து படம் பண்ணவர். சிவாஜி படத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு படம் பண்ணாலும் தரமான படமாக பண்ணணும்னு சொல்லி உட்காந்து ஒரு படமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். கமல் சார் அவ்வளோ இந்தியன் படத்துக்கே 1 வருஷம் அவர் உட்காந்துருக்காரு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் வந்து மாறி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இங்கே மாறும்போது ராம்சரனுக்கு அவங்க ஃபேமிலியில் டாமினேஷன் ஜாஸ்தி. அதே ஜாஸ்தி போடா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பார். அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு அவரெல்லாம் எல்லாத்துலேயும் ப்ராப்பராக இருக்கிற ஒரு ஆள். நீங்கள் அதனால் சொல்கிறதுனால வந்து அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்படியே அவங்களோட தலையீடு இருந்திருந்தாலுமே கூட சங்கர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு முட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் கொடுக்குற அளவுக்கும் கொடுக்க மாட்டார். இது புரிஞ்சுங்க. இது எல்லாமே என்ன தெரியுங்களா, இவருக்கு மேலே இவ்வளோ ஃபால்ஸ் மிஸ்டேக் வருது தெரியுமா. நான் சொல்கிறேன், நான் வந்து படம் பார்க்கும்போது இவ்வளோலாம் யோசிச்சுலாம் படம் பார்க்குற ஆள் கிடையாது சார். நான் சுவிட்சு போட்டுறேன், எனக்கு லைட் எரியணும், இவ்வளோதான் என் விஷயம். நான் டிக்கெட்டு கொடுக்குறேன்னா, படம் பார்க்குறேன்னா, வெளியில் வரேன்னா, இந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டு நான் வீட்டுக்கு போகணும். நான் அங்கே போய் உட்காந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி இந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து யோசிக்கிற மாதிரி இது ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, அப்புறம் பவர் பாயிண்ட் ஸ்லைடு நல்லா இருக்குது, இந்த நான் உட்கார என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அடுத்து பாலா விஷயத்துக்கு வரேன். பாலா வந்து ஒரே மெத்தடில் தான் படம் எடுக்கிறார். அவர் தெரியுது, அவர் தெரிஞ்சது அதையே தான் எடுக்கிறாரு. இப்போ சங்கருமே எஜுகேஷனை பற்றி எடுக்கிறாருன்னா அவர் தெரியுது எடுக்கிறாரு. அதில் தான் அவங்க ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க. அது யாரும் கொண்டாடாமலாம் இல்லை. ஒரே கதையை எடுக்கிறாருன்னு சலிப்பு இருந்தாலுமே அந்த படத்தை பார்க்க தான் செஞ்சாங்க. சரிங்களா? ஜென்டில்மேன் எஜுகேஷன் தான், சிவாஜி எஜுகேஷன் தான். இது 10 வருஷத்துக்குள்ளே வாங்க சார். இல்லை நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாலா படத்தை சொல்கிறேன். இந்த 12 வருஷத்துக்கு கழிச்சு ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா படத்தையே பூரா பேரும் கொண்டாடுறாங்க. ஏன் அந்த படத்தை எல்லாரும் கொண்டாடு, சுந்தர்சி படம்னா அதுதான். நீங்கள் கேட்ட அந்த மூளை கழட்டி ஒரு மூலையில் வச்சுட்டு படம் பாருங்கன்னா அப்படி தான் போய் என்ஜாய் பண்ணுறாங்க பூரா பேரும். நல்லா இருக்கும் சார், போய் படம் பாருங்கள். அந்த பொங்கலில் வந்து விழுந்து சிரிக்கலாம். சரிங்களா? வரலட்சுமிலாம் அப்படியே ரிலீஸ் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டாராகவே இருந்திருப்பாங்க. அப்படி இருந்திருக்கும் படம். நீங்கள் அதை விட்டுட்டு சங்கர் வந்து இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு, அவங்க இந்த ஸ்டேட்டில் அந்த பிரச்சனை, அப்புறம் ஏதோ ஒரு மீன் கதையெல்லாம் சொன்னீங்க. அவ்வளோ பெரிய கதையெல்லாம் இதுக்கெல்லாம் தேவையில்லை சார். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, முடிஞ்சு போச்சு. இதை போய் நம்ம அப்படி ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஆராய்ச்சி பண்ணி இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த 10 வருஷம் சொல்கிறீங்க இல்லையா, ஆடியன்ஸோட பார்வைகள் விரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆடியன்ஸோட பார்வை விரிஞ்சு போச்சுன்னா அப்போ யார் சார் சூதானமாக படம் எடுக்கிறது? இல்லை நான் அவருக்கு வந்து இப்படி தான் எடுப்பார், நாங்கள் வந்து கண்ணையும் காதையும் பொத்திக்கிட்டு இப்படியே தான் அவர் சொன்ன படம் இப்படி தான் இருக்கணுமா என்ன? கோவிடில் இல்லை கோவிடில் வந்து கிரிக்கெட் பண்ணலாம் அதை தாண்டி நம்ம வந்துடலாம். உங்கள் ஏதாவது ஃபினிஷிங் இது சொல்ல போகிறீங்க? அதான் கடைசியில் அந்த கோவிடை மட்டும் முடிச்சு விட்ருவோம். லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. எல்லாருக்குமே அறிவு இருக்குது. எல்லாருக்குமே தெலுங்கு படம் தமிழ் படம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் உடஞ்சிருச்சு. லாஜிக் இருக்கா இல்லையா, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இவ்வளோ தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஆடியன்ஸ் தெளிவாயிட்டாங்க அப்படின்னா நம்ம தான் சூதானமாக இருந்து அடுத்து ஒரு படத்தை எடுக்கும்போது பார்த்து தெளிஞ்சு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த படம் பிடிக்காததுக்கு காரணங்கள் என்னென்ன? அதாவது அந்த படம் இதனாலலாம் எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு ரீசன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எதனாலலாம் அந்த படம் உங்களுக்கு எதெல்லாம் பெரிய டிராபேக்காக இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லுங்கள். விஷுவலை தாண்டி வேறு இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு அதில் என்ன சார் கதை நீங்கள் சொல்ல வரீங்க? என்ன கதை? அதையே தெரியாமல் பார்த்தீங்க. இல்லை என்ன கதை தெரியாமல் நான் பார்க்குறேன். என்ன கதை நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே, இல்லை என்ன கதை சொல்லுங்கள்.
இல்ல என்ன கதைன்னு எனக்கு தெரியல நான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க. ஆமா உங்களுக்கு என்ன வர்க் எல்லாரும் படம் பார்த்துருவா என்ன வர்க் ஆகல உங்களுக்கு கதையே வர்க் ஆகலங்கறாரு. பேசிக்கா வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி எலக்ட்ரல் கமிஷன் ஆகி சிஎம் ஆகுறதே எனக்கு வர்க் ஆகல. ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுல இருந்தாலுமே அதுவே எனக்கு வர்க் ஆகல. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஆனா அஞ்சலியோடைய பையன் இவரு அப்படின்னு ஒரு கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிக்கிறாங்க இல்லையா? இந்த அஞ்சலி பையன் அடி வச்சு கொண்டு விட்டாங்க. இந்த அபூர்வ சகோதரர்களை ஸ்ரீவித்யா இது பண்ண மாதிரி அதுலேயாவது ஒரு லாஜிக் இருந்துச்சு. மனோரமா வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த ராம்சரண் வந்து இந்த அஞ்சலியோட அம்மா ராம்சரண் வந்து திருப்பி வந்து எப்படி வந்து இந்த குடும்பத்துக்கு பையனானாருங்கிறது ஏதாவது அங்கே இருக்கா? புரியல. அவர் திருப்பி என்ன சொல்றாருன்னா நீங்க மூளையை கலட்டி வச்சுட்டீங்க. நீங்க திருப்பி அபூர்வ சகோதரர்கள் எனக்கு சார் எனக்கு இது பிடிக்கல. இப்போ நான் சொன்னேன் சார் எனக்கு விஎஃப்எக்ஸ் பிடிச்சிருக்கு, ஃப்ரேமிங் பிடிச்சிருக்கு, கேமரா ஒர்க் பிடிச்சிருக்கு, டிஏ பிடிச்சிருக்கு, ஃப்ரேமிங் எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு, ஃபைட் பிடிச்சிருக்கு, விஷுவலாக ட்ரீட்டடாக இருக்குன்னு நான் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறேன்ல. கதைகளில் எனக்குமே பிரச்சனை இருக்குது. நானே உங்களோட நான் சொன்னேன் இந்த பார்க்கலாம் இல்லை கிரிஞ்சா இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த கிரிஞ்சு தானே எல்லா படத்துலையும் எல்லா படம் இப்போ இன்னைக்கு வந்த படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. நடிப்பு இதெல்லாம் தாண்டி இருக்குது. இவ்வளோ பாலிடிக்ஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது இவ்வளோ வன்மமாக கோவப்படுற ஒரு விஷயத்துக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் இருக்குல்ல. இது கதை மட்டும் சரியில்லைன்றதுக்காக நம்ம கதைக்காக மட்டும் படம் பார்க்கல. ஒரு படம் எதுக்கு ஒரு சினிமான்னு நம்ம பார்க்குறோம், அது விஷுவல் மீடியம் ஓகேங்களா. நான் கதைக்காக மட்டும்தான் நான் உள்ளே போகிறேன், எனக்கு கதை சரியில்லை அதுக்கு வீட்டில் வந்து ஆடியோ கேட்டு போயிடலாம். நான் படம் பார்க்க போனால் நான் பார்க்க போகிற விஷயம் அது. எனக்கு இதை பார்க்கும்போது இது எனக்கு பிடிக்கல, இதை பார்க்கறது எனக்கு ஏற்றுக்க முடியல, இதை என்னால் கண் கொண்டு பார்க்க முடியல. இப்போ அந்த வணங்கான் பிரச்சனையில இவ்வளோ ஆர்கண்டா இருக்கு, இவ்வளோ மோசமாலாம் வச்சிருக்காங்க சீன் வச்சு. நானும் படம் பார்த்தா அவ்வளோ மோசமாலாம் எனக்கு அது தரல. பட் ஏதோ ஒன்று சொல்கிறோம்ல, இப்போ இந்த மார்க்கோன்னு ஒரு படம் வந்தது, அதெல்லாம் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது. அதெல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னான். பார்க்கவே முடியாது, குழந்தைங்களோ ஃபேமிலியும் பார்க்க முடியாது. நான் இதில் வந்துட்டு நம்ம திருப்பி பார்க்க முடியாததுன்னு என்னன்னு சொல்லுங்கன்றேன். டைவர்ட் ஆக வேணாம். எனக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அருவருப்பான சீன் எனக்கு வந்து ஒரு காட்சியில வந்து நம்ம ஜெயராம் சொல்லுவாரு மகளிர் அணியோட தொப்புள்ள பம்பரம் விட்டு விளையாடுற சீன். அப்ப அரசியல்ல மகளிர் அணியில இருக்கிறவங்க எல்லாம் தொப்புள்ள பம்பரம் விட்டு தான் சேர்றாங்களா? அந்த விஷயம் வந்து சங்கர் கிட்டே இருந்து அது பண்ணக்கூடாது. சங்கர் அங்கவை சங்கவைக்கெல்லாம் அடிக்கிறானுங்க ரேசிசம், அது இன்னைக்கு அடிக்கிறாங்க. பட் இந்த நேரத்தில் அது ஒன்று. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக சொல்ல போனோம்னா அந்த மீட் பண்ணுற சீனில் அந்த ஐஏஎஸை பற்றி விளக்குற சீனில் ஒரு ரவுண்ட் ட்ராலியில் ஷார்ட் எடுத்திருப்பாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 நிமிஷம். அது ஒரு தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 170 செகண்ட். கேவி ஆனந்த் இருந்தாருன்னா வெறும் கையில் கூட பிடிச்சி ஒரு ஷூட் வச்சிருவாரு. அவர் நீங்க பாத்தீங்கன்னா நான் 2 விஷயத்த தான் சொல்லிட்டேன். படத்துல பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும். நான் உங்களை விட அதிகமா லிஸ்ட் போட சொல்லிட்டேன். ஆனா அந்த படம் படமா பார்க்கும்படியா இருக்குன்னு தான் சொல்றேன். நான் அன்னைக்கு பார்த்த 3 படங்களை எனக்கு படமா பார்க்கும்படியா இருக்கு. அந்த படத்துல எனக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நான் படமா பாக்குறேன். என்ன படமா என்ன போர் அடிக்காம பார்க்க வைக்கிறதுன்னு சொல்றேன். என்ன இந்த இடத்துல இரிட்டேட் பண்ணல, கோவப்படுத்தல, கஷ்டப்படல. ஒரு படம் கோவ கூட படுத்திடலாங்க, ஆனா இரிட்டேட் பண்ணக்கூடாது. நான் சமீப காலமா பாக்குற படங்கள் எல்லாம் அதுதான் பண்ணுது. இன்க்ளூடிங் விடுதலை நேத்து பார்த்த படங்களுக்கு இரிட்டேட் பண்ணுது. என்ன இது என்ன இரிட்டேட் பண்ணலன்றேன். எனக்கு கோவப்படல உட்காந்து அப்படி பாக்குறேன். அது மாதிரி உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி சீன் இது என்ன சொல்லுங்க. அப்ப அந்த கத்தி எடுத்து நம்ம வந்து இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லாம் தாண்டி அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு திருப்பி வருவோம். இப்போ நிறைய படங்கள் எனக்கு வந்துட்டு இரிட்டேட் பண்ணுச்சு. கேம் சேஞ்சர் என்ன வந்துட்டு இந்த பிரம்மாண்டம் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுங்கிறார். இப்போ வர இந்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் அந்த 1000 crores அதெல்லாம் டேரக்டர்ஸ்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் வந்தா இப்போ பெட்டர்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு ஆக்சுவலாக இப்போ சொன்ன மேபி மகாராஜாவுக்கு எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மகாராஜாவே எனக்கு ஃபுல் படமும் எனக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்ததுன்னா இல்லை. பட் அதில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை சிரிக்க வைக்குது, ஏதோ ஒரு இடத்துல நம்ம எண்ணத்தையும் தாண்டி ரசிக்க வைக்குது. அது மேபி அது பார்க்குறவங்களுக்கு கிளாமராக இருக்கலாம். இன்னுமே இன்னைக்கு வந்துட்டு பெண்கள் வந்து இப்படிலாம் இன்னும் காட்டிட்டு இருக்கீங்களே, அவங்கள வச்சு நீங்கள் வியாபாரம் பார்க்குறீங்களான்ற கேள்வி தான் வரும். பட் ஸ்டில் இது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்னாலும் இன்றைக்குமே அதை நம்ம தியேட்டரில் பார்க்குறப்ப ரசிக்கிற மாதிரி. இப்போ பிரதர் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஹோல் படத்தில் எனக்கு விஷுவலாக இது பிடிச்சிருந்து. பட் எனக்குமே ஒரு சில சீன்ஸ் பிடிக்கலனா எனக்கு இந்த படமாக இரிட்டேட் பண்ணலன்னாரு. எனக்கு கேம் சேஞ்சரில் எனக்கு அது ஆச்சு. ஏன்னா ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காலேஜ் போர்ஷனில் போகும்போது ஹீரோயினை வந்துட்டு ஒரு காமெடியன் வந்து ரசிக்கிற சீனில் ஆரம்பிச்சு ஒரு சில பாட்டை வைக்கணுமேனு அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வைக்கிறது வந்து எனக்கு இரிட்டேட் பண்ணிச்சு. அதை தவிர்த்துருக்கு. அதுவும் சங்கர் படத்தில் அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் லவ்வுமே இருந்திருக்கு, பட் அது இந்த அளவுக்கு கிரிஞ்சா இல்லை. ஸோ
சார் சொன்ன பிரதர் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அவருமே கேள்வியே கேட்டார், அவர் தான் பதிலும் கேட்டார். சங்கர் கிட்ட இருந்து சங்கர் படத்தை வந்து நீங்கள் அப்படி தான் எடுப்பார் அப்படின்னீங்க. அப்புறம் நீங்களே வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ராம்சரண் படத்தையோ தெலுங்கு படத்தையோ நாங்கள் எதிர்பார்த்து வரல. எங்களுக்கு அது சங்கர் படம். ஏன் இந்தியன் 2 அவ்வளோக்கு அடி வாங்குச்சுன்னா அது கமல் படமோ லைக்கா ப்ரொடக்ஷனோ இல்லை, அது சங்கர் படம். நாங்கள் சங்கர் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்கல, எங்களுக்கு பிடிக்கல. அதை ஏற்றுக்கிட்டது ஏன் இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சர் வந்து நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ லப்பர் பந்த் வந்து இருக்கிறதுல ரொம்ப மினி பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்த படம் தான். ஏன் வந்து அது இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாடப்பட்டுச்சுன்னா அதில் பெருசாக கண்டென்ட்ன்றது யாருக்கோ சோஷியல் மெசேஜ் சொல்கிறோம் அதுலேயும் இருந்தது. அதுலயுமே அதுல சோஷியல் பாலிடிக்ஸ் இருந்துச்சு. ஆனா அதை எதுவுமே அண்டர்லைன் பண்ணி காட்டணுமே காட்டல. ஆனா புரியறவங்களுக்கு அந்த இடத்துல புரிஞ்சிடும். ஒரு ஹாப்பி எண்டிங்கா நல்லபடியா. இப்போ பாலா படம் உங்களுக்கு ஏன் பிடிக்கல, அதே இதுதான் எனக்குமே அதில் கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்தது. அது அவர் ஈஸியாக ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்கலாம். பட் அவருக்கு அந்த இடத்துல என்னன்னா இது என்னோட படம், ஏன் இப்படி தான் முடிப்பேன், வரவங்களை நான் இந்த மாதிரி தான் நான் வந்து அவங்களை அனுப்பிச்சு வைப்பேன்றது அவரோட கான்செப்ட். அப்போ சங்கரும் அந்த நிலையில இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க அவர் ஒத்துட்டு இருக்க மாட்டார். சிவாஜி 2008 வந்தது தான். இப்போ எடுத்துருந்தா மேபி அது அறியும். ஆனால் 2008 நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10 வருஷத்தில் ரசிகர்களோட பார்வையுமே மாறிடுச்சு, அவங்களோட எண்ணங்களுமே மாறிடுச்சு, அவங்களுக்கு புரிதல் அதிகமாகிடுச்சு. 2008 நானுமே ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாந்து வந்தான். 16 வருஷம். ஆமாம், 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த படம் பிடிச்சது. ஆனால் இன்னைக்கு டிவியில் பார்க்குறப்போ இந்த மூளையை தூக்கி வெளியில் வீசிட்டு அந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு பிடிக்குது. லாஜிக்கோட தான் படம் பார்க்கணுன்றதெல்லாம் சினிமா பொறுத்த வரைக்கும் லாஜிக் இல்லாமல் பண்ணுறது தான் சினிமா. ஏன்னா லாஜிக்கோட பண்ணணும்னா நம்ம வெளியில் நிறைய விஷயம் பண்ணிடலாம். யதார்த்தத்தோட நெருக்கத்தில் எடுக்கிறதுக்கு இங்கே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமானா கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸும் வரணும், கருத்து பேசுகிற படமும் வரணும், கமர்ஷியல் படமும் வரணும். அந்தந்த இயக்குனருக்கு ஒரு ஜேர்னர்னு ஒரே புள்ளியில் இல்லாமல் அவங்களுமே வேறு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணணும். இப்போ அந்த கால ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து என்டர்டெயின் பண்ணுவார், கமல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார், விஜயகாந்த் கருத்து சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது. பட் இங்கே பிரச்சனை என்னன்னா டேரக்டர் ஒரு விஷயம் சொன்னார்னா எனக்கு ஹீரோ எனக்கு இது வேணும், இந்த இடத்துல எனக்கு இது எலிவேட் பண்ணணுன்ற பாயிண்ட் இருக்குது. இது தமிழ் சினிமாவை விட தெலுங்கு சினிமாவில் அதிகமாக இருக்குது. ஸோ டேரக்டர்ஸுமே ஒரு ஃபுல் நோக்கத்தோட அவங்களுக்கு டேரக்டரோட ஹீரோவாக மாறினாங்கன்னா இங்கே மேபி தமிழ் சினிமாவில் ஒரு லப்பர் பந்து மட்டுமே, ஒரு லப்பர் பந்து, ஒரு வாழை, போன வருஷம் அந்த மாதிரி பல படங்கள் நல்ல படங்கள் இருந்தாலுமே இங்கே அடிவாங்கின படம் தான். ஒரு 1000 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆனாலுமே ஒரு 18 படம் தான் இங்கே சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ சக்ஸஸ் ரேட்டுன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளோட அறிவு அதிகமாக வளர்ந்துருக்கு. ரசிகர்கள் உள்ளே போகும்போது நீங்கள் நல்ல சீனாவே வச்சாலுமே அவன் அடிக்க தான் செய்வான். எனக்கு இந்த படம் பிடிக்கலன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவன் பார்க்குறான். ஆனால் நேற்று மதகஜரா பார்க்குறப்போ தலைவர் சொன்ன மாதிரி வரலட்சுமிலாம் லேடி சூப்பர் ஸ்டார் இருந்தேன். தலைவர் தான் சொன்னேன் லேடி. ஏன்னா இன்னைக்கு உள்ள வரலட்சுமி அவங்க எப்பயும் பார்க்கவே இல்லை. எங்கே இப்போ உள்ள கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இல்லை. ஆனால் ஒரு 2 மணி நேரம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அந்த படத்தை பார்க்கணும். எனக்கு நீ கருத்து சொல்லாது, எனக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க வைக்காது. நான் இருக்கிற பிரச்சனையை மார்க்க தான் உள்ளே வரேன். நீ ஒரு பிரச்சனையை புதுசாக எனக்குள்ளே திணிக்காது. அவ்வளோதான். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு படம்னா ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் என்டர்டைன் பண்ணணும். நான் என் பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு டென்ஷன் ஓரியன்டெல்லாம் மறந்து நான் சிரிக்கணும். அதை என்னை சிரிக்க வைக்கிறியா சிரிக்க வை, அள வைக்கிறியா அளவை. ஆனால் அதை நீ தானாக பண்ணு. இது ஜோக்குடா நீ சிரிடான்னு நீ சிரிக்க வைக்காது. நீ அழணும்டா அந்த இடத்துல யோகா வேலை அப்படின்னு அழணும் அப்படின்னு அழ வைக்காது. அது தானாக நடக்கணும் நம்மளுக்குள்ள. பட் அப்படி தானாக நடக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் அதோட விளைவு என்னன்னா இந்த மாதிரி இன்னைக்கு சங்கர் என்ன ஸ்டேஜ் ஆயிருக்கும் அதுதான். ஓகே, ஸோ இந்த ஒரு 40 நிமிஷம் நீங்கள்லாம் வந்து நாங்கள் சங்கரையும் கேம் சேஞ்சரையும் வெட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அண்ணன்கள் வந்து ஒரு விரிவான ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த கேம் சேஞ்சர் அண்ட் சங்கருக்கு சரக்கு தீர்ந்துடுச்சா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் பேசியிருக்கோம். கூடிய விரைவில் இந்த பொங்கல் படங்கள் இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருக்குது 14th. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எதெல்லாம் பொங்கல் வின்னர், எதெல்லாம் பொங்கல் ரன்னர், எதெல்லாம் பொங்கலுக்கு வந்திருக்கவே வேணாம் ஒரேடியாக ரன் ஆயிருக்கலாங்கிற படத்தை பற்றி திருப்பி ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷனில் கண்டிப்பாக சந்திப்போம்.